எப்ப பார்த்தாலும் ரெகுலர் ஃபிளேவரே சாப்பிட்டு அழுத்து போனவங்களுக்கு இந்த ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும். பால்கோவா யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்கும் இந்த கேக் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்குங்க. இந்த கேக்கோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பால்கோவா ஓவர்லோடு கேக்கு தான். இந்த கேக்குக்கு நான் என்ன ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிருக்கேன், சுகர் சிரப்புக்கு பதிலா என்ன வந்து கொடுத்துருக்கேன், அப்ளை பண்ணிருக்கேன். அதே மாதிரி வந்து என்னென்ன ஃபீலிங்ஸா இந்த பால்கோவா கேக்குக்கு கொடுத்தா சூப்பரா பர்ஃபெக்டான ஒரு கேக் வந்து ரெடி ஆகும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தலாம். சும்மா வந்து நம்மளும் ஏதோ ஒரு ஃபிளேவர் போடுறோம், இந்த ஃபிளேவர் போட்டா வந்து மக்கள் பார்ப்பாங்க, வியூஸ் நல்லா போகும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் போடல. நிறைய தடவை ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணி அந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவேன். சும்மா வந்து பேருக்குலாம் என்னால் அப்லோட் பண்ண முடியாதுங்கிறத நான் ஓப்பனாகவே சொல்லிக்கிறேங்க. இந்த கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். பால்கோவாவோட டேஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் பால்கோவா கேக்கே ட்ரை பண்ணேன். இந்த கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா பேசிக் வெனிலா ஸ்பாஞ்ச் தான் எடுத்துக்கிட்டேன். நீங்க வந்து கோதுமையில வேணாலும் வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி பேக்கரி ஸ்டைல் இருக்கு, அப்புறம் ஹோம்மேட் ஸ்டைல் ஸ்பாஞ்சும் இருக்கு, வெனிலா ஸ்பாஞ்சு. நான் வந்து பேக்கரி ஸ்டைல் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி இந்த வெனிலா கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஸ்பாஞ்சை வந்து 3 ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். மேல உள்ள அந்த பிரவுன் கலர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அழகா இருக்கும், நீட்டாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ரிமூவ் பண்ணாம நம்ம வந்து பேக்கரி ஸ்டைல் ஸ்பாஞ்சில் பண்ணக்கூடாது. இப்ப 3 ஸ்லைஸா ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதில் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு உள்ளார கிரீம் வந்து ஃபில்லிங்ஸா கொடுத்துடலாம். கிரீம்ல வந்துட்டு ஏதாவது ஃபிளேவர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க சேர்த்துக்கிற ஃபிளேவரை பொறுத்து இருக்கு. இப்ப ஸ்ட்ராபெரி கேக் அப்படின்னா ஸ்ட்ராபெரி ஃபில்லிங்ஸை வந்துட்டு அதாவது ஸ்ட்ராபெரி கிரஷை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கிரீம்ல சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பாதாம் கிரஷ் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க விருப்பப்படி சேர்த்துக்கலாம். இந்த பால்கோவா கேக்குக்கு வந்து நான் பாதாம் கிரஷ் தான் சேர்த்திருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேல பால்கோவாவில் கொஞ்சமா பால் மிக்ஸ் பண்ணி லிக்யூடான அந்த கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது செமி சாலிடா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, லிக்யூடா கொஞ்சம் அந்த லிக்யூடுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு நடுவுல இருக்கிற மாதிரி கொலன்னு இருக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு பாத்தீங்கன்னா என்ன நட்ஸ் வந்து செட் ஆகும் அப்படின்னா பிஸ்தாவும் முந்திரியும் வந்து செட் ஆகும். இது ரெண்டுமே நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்துட்டு முந்திரியை விட பிஸ்தா வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த டேஸ்ட் வந்துட்டு சூப்பரா இருக்குங்க, என்னால சொல்லவே முடியாது வார்த்தையால, அவ்வளோ நல்லா இருக்கும். இதுல வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வழக்கம் போல நட்ஸ் எல்லாத்தையுமே அள்ளி தூவி விட்டுட்டு கிரம் கோட் பண்ணி வச்சுக்கிறோம். எதுக்காக சிஸ்டர் கிரம் கோட்டுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். கிரம் கோட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐசிங் பண்ணிட்டு உள்ளார ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மெயின் கோட் பண்ணீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பைப்பிங் பேக்ல போட்டு கிரீமை யூஸ் பண்ணுங்க. பைப்பிங் பேக் போடாம மேல வந்து கிரீம் அள்ளி போட்டோம்னா கிரீமோட குவான்டிட்டியும் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதோட வடிவத்தை வந்து அழகா அமைப்பா எடுத்துட்டு வர்றதுக்கும் வந்து ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம பைப்பிங் பேக்ல கிரீம் போட்டு பண்றோம். ஒரு ப்ரொஃபஷனலா பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா விஷயத்திலயுமே கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும், அதே மாதிரி நீட்டாவும் இருக்குங்க. இந்த கிரீம் எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து பேலட் நைஃப் யூஸ் பண்ணுவோம். அந்த பேலட் நைஃப்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கொஞ்சம் லைட்டா பெண்டாய் வரும். அந்த பேலட் நைஃப் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும், கேக்குக்கு பாக்குறதுக்கும் வந்துட்டு நீட்டா இருக்கும். அப்புறம் வந்துட்டு இன்னொரு பேலட் நைஃப் வந்துட்டு அந்த சுருள் டிசைன்லாம் போடுவாங்கல்ல மேல டாப்ல, அதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த பேலட் நைஃப் வச்சு வேணாலும் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு இப்ப பிராக்டிஸ் ஆயிடுச்சு. நீங்க புதுசா பண்றீங்க அப்படின்னா அந்த பெண்ட் ஆகிருக்கும்ல அந்த பேலட் நைஃப் யூஸ் பண்ணி நீங்க கேக்கை ரெடி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஐசிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது ஒயிட் சாக்லேட் ட்ரிப்பிங்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஒயிட் சாக்லேட் ட்ரிப்பிங்ஸ் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பார்த்தலாம். 1:1 ரேஷியோ. அது என்ன 1:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1 பங்கு வந்து சாக்லேட் ஒயிட் சாக்லேட்டும் 1 பங்கு விப்பிங் கிரீம், அது ரெண்டையுமே டபுள் பாயில் மெத்தட்ல மெல்ட் ஆக்கி அதை ட்ரிப்பிங்ஸா உருவாக்குறது தான் 1:1 ரேஷியோல உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான டிசைன் தான். கஸ்டமர் ஆசைப்பட்ட மாதிரி வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு டிசைனை போட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்க யோசிக்கிற மாதிரி, அதாவது டிஃப்ரெண்டா நம்ம மூளை என்ன யோசிக்குதோ அதுக்கேத்த மாதிரி ஒரு சூப்பரான டிசைனை போட்டு அசத்தலாம். உங்களுக்கு இப்ப எப்படி பால்கோவா கேக் எப்படி செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும். இதுல வந்து எப்படி திகட்டாம வந்து ஒரு பால்கோவா கேக் செய்யறது, இந்த சுகர் கன்சிஸ்டன்சியை எப்படி ஈக்குவல் பண்றது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.